ஆமென். ஹல்லேலூயா. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்கணுமா? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆமென். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பிரசன்னத்தை கொடுக்கிறார். ஆமென். சங்கீதம் 104 வாசிக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது எந்த கவலை, எந்த பாரம், எதையெல்லாம் சுமந்துட்டு வரோமோ அங்கேயே வச்சுட்டு, ஆமென், உட்கார போற சேர்லையும் தூக்கிட்டு வந்து வைக்க வேணாம், அங்கேயே வச்சுட்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் நான் இன்னைக்கு உணர்ந்தா போதும்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடே கடந்து வரணும். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்திருக்கிறார். விசேஷமா இந்த வாரத்தினுடைய இடப்பட்ட நாளில கூட ஆண்டவர் துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லை, ஆனா தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றியோட நான் எப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன், எப்போ நான் எல்லா என்னுடைய தெய்வ பிள்ளைகளோட இணைந்து நான் ஆராதிப்பேன்னு சொல்லி ஆசையோட நன்றியுள்ள இருதயத்தோட வர பிள்ளைகளுக்கு தான் தேவ பிரசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுகிறது ஒரு உண்மையுள்ள ஆராதனையை செய்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 4 அதிகாரம் 23 24 வாசிக்கிறோம். யோவான் 4:23-24. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். ஆமென். அப்படிப்பட்ட காலம் இன்னும் வெகு விரைவிலே வரப்போகுது. அது நம்மளுடைய சபையிலிருந்து இந்த திருப்பூர்ல செய்யலாம். ஆமென். அதுக்கு நம்ம செய்ய போகிற ஆராதனை தான். நம்ம எப்படி ஆண்டவரை உண்மையோட ஆராதிக்கிறோமோ, நம்ம எப்படி பவர்ஃபுல்லா ஆராதிக்கிறோமோ அதுதான் கிரியை செய்யும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையோட ஆராதிக்கணும். ஆமென். ஆவியோட ஆராதிக்கணும், உண்மையோட ஆராதிக்கணும், முழு இருதயத்தோட ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆண்டவர் நொறுங்குண்ட ஆவியை தான் எதிர்பார்க்கிறார். இல்ல ஆண்டவரே, நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் சில நேரத்துல ஆராதனை செய்ய மறந்துடுறேன், சில நேரம் என்னால ஆராதிக்க முடியல, என்னுடைய உடல் சோர்வு எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த நொறுங்குண்ட ஆவி போதும். நீ எவ்வளவு பலவீனத்துல இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து என்னை ஆராதின்னு சொல்றாரு. ஆமென். நீ எவ்வளவு சோர்வுல இருந்தாலும் அந்த சோர்வுல இருந்து என்னை ஆராதின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆராதனைங்கிறது இப்போ அநேக இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு போல, ஸ்டேஜ்ல ஒரு ஷோ போடுறது போல, ஷோ காண்பிப்பது போல ஆயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்டது அல்ல ஆராதனை. ஆமென். ஆராதனை என்பது ஆண்டவருடைய பாதத்திலே முழுவதுமாய் சமர்ப்பிப்பது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? முழுவதுமா நான் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளிலே நான் என்னை சமர்ப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆராதனை மூன்றாவதாக, ஆராதனை என்னுடைய துதி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அநேக சங்கிலிகளை, கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதா இருக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா சங்கிலிகளும் கலந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா, ஆமென், நம்மளுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கிரியை செய்தோ நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தார்கள், பாடினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க துதிச்சு ஆராதிக்கும் பொழுது சடுதியிலே பூமி அதிர்ந்தது, அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நாம செய்யற ஆராதனை பக்கத்துல இருக்கவங்கள அசைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லலாங்களே, பக்கத்துல இருக்கவங்கள அசைக்கணும். ஆமா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, மற்ற நாள்ல நம்ம செய்கிற ஆராதனையும் பக்கத்து வீட்டை அசைக்கணும். ஆமென்.
வாசிக்கிறோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆராதிச்சதை பார்த்து அந்த காவலாளி வந்து கேட்கலாம், ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஆராதனை மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். ஐயோ ஆராதிக்கிறாங்க, சவுண்டு போடாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க இன்னும் ஆராதிங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுதே எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுதுன்னு சொல்லணும். நீங்க ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன்னு சொல்லணும். இல்ல மேடையில இருந்து இப்படி பேசுகிறவர்களால தேவ ஊழியர்களால மாற்றம் தான் முடியும் இல்லை. நம்ம ஒவ்வொருவர்களுடையும் ஆண்டவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையான அந்த ஆராதனையின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அனுதினமும் ஆராதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லலாங்களே, ரொம்ப சொல்றாங்க இவங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து அனுதினமும் ஆராதிக்கணும். ஆராதனை என்னுடைய டெய்லி ஹேபிட்டா ஆகணும். எப்படி நான் சாப்பிடுறேனோ, எப்படி தண்ணி குடிக்கிறேனோ, எப்படி நம்ம ஜெபம் பண்றோமோ, எப்படி நம்ம வேதம் வாசிக்கிறோமோ, எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆனா கிளம்புறோம் சர்ச்சுக்கு ஓடி வரணுமோ, அதே போல எல்லா நாளும் ஆராதிப்பதும் என்னுடைய அனுபவமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளை, ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு, ஜென்ம சுபாவமா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆவிக்குரிய காரியத்தை சொல்லும் போது இது எல்லாம் என்ன, ஏதோ பைத்தியக்காரத்தனமா இருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்களையும் பார்த்து சொல்லியிருக்கலாம், ஏதோ பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா, என்னமோ ஆவின்னு சொல்றாங்க, ஏதோ ஆவியில நிரம்புறன்னு சொல்றாங்க, ஏதோ ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆவியானவருடைய அன்பை, ஆவியானவருடைய ஆலோசனையை, ஆவியானவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்கள் மாத்திரம்தான், சொல்லுங்களேன், இல்லையோ அனுபவிச்சது இல்லையோ, அவர்களால மாத்திரம்தான் சொல்ல முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, அதெல்லாம் அவருடைய பிரசனத்தினால நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. சரி, ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க போகிறோம். நான் என்னுடைய துதி, என்னுடைய ஆராதனை ஒரு வெற்றி கீதமாகும்படியாய் நான் இன்னைக்கு ஆராதிக்க போகிறேன். இவ்வளவு நாள் நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ எனக்கு தெரியல. அப்புறம் 3 காரியத்தை பார்த்து, ஆண்டவர் உண்மையுள்ள ஆராதனை செய்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். சுத்தமுள்ள ஆராதனை, சுத்தமுள்ள இருதயத்தை உடையவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஆராதிக்கும் பொழுது ஒரு அசைவு உண்டாகணும். நான் ஆராதிக்கும் பொழுது ஒரு வெற்றி உண்டாகணும். எல்லா கட்டுகளும் கலந்து விழணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த நாள் இந்த அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நீங்களும் நானும் செய்ய போகிறோம். நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீங்க என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். நீங்க நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு ஆண்டவரை பார்த்து, அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து, ஓ நன்றியப்பா என்று சொல்லி, நன்றியே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
செய்யும்.